அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மார்னிங் ஈவினிங் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ நோட் போட்டு எழுதுங்க. நிறைய பேர் ஷார்ட்கட் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஷார்ட்கட் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் ஒரு 5 செகண்ட் ப்ராப்ளம், 3 செகண்டில் எப்படி சார் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, பார்த்தோன்னே கொஷின் எப்படி சார் அடிப்பீங்க, அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். 40 டேஸ் ஸ்டடி பிளானில் அதை கொண்டு வர போகிறேன். ஸோ டெய்லி மார்னிங் ஈவினிங் வீடியோஸ் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்லெட் வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இந்த புக்லெட் இருக்கிற எல்லா கொஷினையுமே நான் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன். ஸோ அதுவும் நான் அடுத்தடுத்த ஒர்க்காக பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு, எல்லா யூனிட்டுமே ஷார்ட்கட் போட வீடியோ கொடுக்குறது தான். பார்த்தோன்னே செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறது எப்படி, இந்த கொஷினுக்கு நான் டைம் எடுக்கக்கூடாது, பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்ற மாதிரி. அப்போனா ஒரு சில ரிசல்ட்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த மெட்டீரியலில் நீட்டாக கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க். இப்போ இதுக்கான டோபாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா டோபாலஜியில் கொஷின் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும், சார் 10 யூனிட் இருக்கா சார், மொத்தம் 10 யூனிட் சிலபஸ் சார், மேத்தமெட்டிக்ஸ் 110 மேக்ஸு, அதை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் சிலபஸ் மெட்டீரியலா சார் இது? ஆமாம், இந்த ஒரு புக்லெட் இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான கொஷின் இருக்குங்க. நீங்கள் இப்போ ஓஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஓஆரில் என்ன வேணும், எல்பிபி கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் இருக்குது. டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, அதனுடைய கிரைட்டீரியா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி, இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, நான் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஃபுல் சிலபஸில் நீங்கள் எந்த லைன் படித்தாலும் அந்த லைனுக்கான கொஷின் இதில் இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்கான கொஷின் இருக்கும். பீப்புள்ஸ் அதுதான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. சார் சிலபஸில் இந்த லைன் இருக்குது, அந்த லைனுக்கான கொஷின் வர மாதிரி கொஷின்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ A to Z கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் செட்டு மெட்டீரியல். இது வந்து ஒரு 2350 கொஷின் இது ஆக்சுவலாக. ஆனால் இதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா 2000 ப்ராப்ளம் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் வந்து ஃபேக்ட் 2 ஸ்டடி, அதாவது எவ்ரிடே ஈவினிங் இந்த கொஷின் எடுத்து நீங்கள் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். இது மிகப்பெரிய ஜாம்பவான். இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டாவே நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பா இந்த மெட்டீரியல் இருக்கடா நமக்கு, இதை வச்சு நம்ம போஸ்டிங் வாங்கிடலான்ற ஒரு உணர்வு வரும். நீங்கள் படிக்கும் போதே என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தோடு தான் இருக்கணும். எங்கே நகர்னாலும் இந்த புத்தகத்தை வச்சுட்டே தான் நகரணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கணும் இது. அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்கான ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து கொஸ்டின்னு வித் ஆன்சர் டீட்டெயிலோடு கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லீனியர் அல்ஜிப்ராவில் கொஷின் தேடுறீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்து அதுக்கான ஆப்ஷனை எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே போல் நீங்கள் ப்ராலிட்டி கேட்குறீங்கன்னா ப்ராலிட்டியில் கொடுத்துருப்பேன். ஸ்டாட்டில் கேட்குறீங்களா ஸ்டாட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் குயிங் தியரியில் கேட்குறீங்களா குயிங் தியரியில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது A to Z கொஷின்ஸாக மாற்றி அந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொஷினாக மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் முக்கியமான தியரம் என்ன, முக்கியமான ரிசல்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் நீட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த புக்லெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா டிடிஎலோட இருக்கிற 2350 ப்ராப்ளத்துக்கான டிடிஎல் சொல்யூஷன் கொஷின் பேங்க் புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கும். இது பிரிண்டட் காப்பியாக உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவோம். ஓகே, இப்போ அடுத்து நான் ஃபேக்ட் 1ல் என்ன சொல்லியிருந்தேன்னா 15000 கொஸ்டின் வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சார், அதை காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தோணும் இல்லைங்களா? இதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் 15000 கொஸ்டின். ஸோ வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு யூனிட்டையுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன ஃபார்முலாஸ், என்னென்ன ரிசல்ட்ஸ் ஒன்றுமே மிஸ் ஆகாது. ஸோ இப்போ ஒரு சிலது கீ இல்லைனா கீ தனியாக கொடுத்துருப்பேன் அப்படி. ஸோ ஒரு சில புக்லெட் கீ அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த புக்லெட்டில் கீ இல்லைனா அதுக்கான கீ புக்லெட் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கீழே வந்து எல்லாமே கொடுத்துரும். இப்போ புக்லெட் 18 எடுக்கிறீங்க, 18 எடுத்துகிட்டு ஆன்சர் டிக் அடிச்சுட்டு இதில் 50 கொஷின் கொடுத்துருக்கேனா 50 கொஷின் மொத்தமாக டிக் அடிச்சு பார்த்துட்டு இதுக்கான கீ இல்லையே சார் அப்படின்னா இதோ பாருங்கள் 18 புக்லெட்டுக்கான கீ தனியாக பிரித்து வச்சுருப்பேன் பாருங்கள். இது வந்து கொஷின் 1க்கான ஆன்சர் கீ, இது வந்து கொஷின் 5க்கான ஆன்சர் கீ, இது கொஷின் 6க்கான ஆன்சர் கீ, இது கொஷின் 4க்கான ஆன்சர் கீ, இது கொஷின் 8க்கான ஆன்சர் கீ, இது கொஷின் 9க்கான ஆன்சர் கீ, கொஷின் 7க்கான ஆன்சர் கீ, 11க்கான ஆன்சர் கீ, 10க்கான ஆன்சர் கீ, 13க்கான ஆன்சர் கீ, 14க்கான ஆன்சர் கீ, 12க்கான ஆன்சர் கீ, 16க்கான ஆன்சர் கீ, 17க்கான ஆன்சர் கீ, 15க்கான ஆன்சர் கீ, 19க்கான ஆன்சர் கீ, 20க்கான ஆன்சர் கீ, 18க்கான ஆன்சர் கீ. இதை வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த புக்லெட் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் மொத்தம் இது எத்தனை புக்லெட் சார், இந்த புக்லெட் நம்பர் போட்டது மொத்தம் 59 புக்லெட் இருக்கும். அது இல்லாமல் புக்லெட் நம்பர் போடாத கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் அட்டாச்சாக கொடுத்துட்ருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்லெட் காட்டுறேன் பாருங்கள். இதில் மொத்தம் எத்தனை ஆயிரம் கொஸ்டின் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 15000 கொஸ்டின். ஸோ இப்போது இந்த புக்லெட்டுக்கு நான் வந்து நம்பர் கொடுக்கல. இந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கரெக்டாக, இது ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸு. ஸோ காம்ப்ளெக்ஸில் ரெசிடியூஸு, சிங்குலாரிட்டி, போல், ரிமூவபிள் மொத்தத்தையும் டிஸ்கஸ் பண்ணது இது எல்லாத்தையும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இந்த 40 கொஷின் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ இந்த புக்லெட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை எடுத்து டிக் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ கியூயிங் தியரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலா, நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம், நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த கியூ, அப்புறம் டைம் டேக்கன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், நீட்டாக கொஷின்ஸ் போட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கான கீ இதோ லாஸ்ட்டில் கொடுத்துருவேன்.
ஓகே. ஸோ மொத்தமாக டோட்டலாகவே மொத்தம் எத்தனாயிரம் கொஷின் சார் இது போல் ரெடி பண்ணியிருக்கீங்க? ஃபுல் சிலபஸை கொஷினாக மாற்றிருக்கேன். 15,000 கொஷின் இருக்குது. எவ்வளோ? 15,000 கொஷின். சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு யூனிட்டையுமே மெட்டீரியலாக மாற்றி மெட்டீரியலை கொஷினாக மாற்றி டிஸ்கஸ் பண்ணி 15,000 கொஷின் அப்படியே பஞ்சாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 ஃபேக்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே இதை நீங்கள் 40 டேஸில் படித்து முடிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அடித்து சொல்லுவேன். இதை தாண்டி உங்களால் கொஷின்ஸ் எடுக்கவே முடியாது, கேட்கவும் முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அப்படியே கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் தாண்டி கொஷின் வராது. அதே போல் டேரக்ட் கொஷின்ஸ் அப்படியே இருக்கும். நான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கீ அனௌன்ஸ்மெண்ட் நான் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பாருங்கள், எந்தெந்த புக்லெட்டில் கீ கேட்டாங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ மொத்தம் இது பெரிய பஞ்ச், பெரிய பண்டல். ஸோ இந்த பண்டல் உங்களுக்கு பார்சல் வந்துடும். இதுக்கு நீங்கள் எனக்கு ஜெராக்ஸு கொரியர் காஸ்ட்டு தான் பே பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ மொத்தம் இந்த ஃபேக்ட் 1க்கானது 15,000 கொஸ்டின். ஸோ இப்போ டோபாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா டோபாலஜி கொஸ்டின் பேங்க் பாருங்கள். இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள். டோபாலஜி 100 கொஸ்டின், ஒரு புக்லெட் தான். இது போல் எனக்கு 10 புக்லெட் டோபாலஜி வச்சுக்கிறேன். ஸோ மிஸ்ஸே ஆகாது. இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த புக்லெட்டு. ஸோ இந்த புக்லெட்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் A to Z எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டு அதுக்கான கீ இங்கே வச்சுருவேன். ஸோ இது போல் ஒவ்வொரு புக்லெட்டும் வித் கீயோட ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது பாருங்கள் ஸ்டாட்டு. ஸோ இது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்க்கு பிச்சு உதறியிருப்பேன். 360 கொஸ்டின். இதை பாருங்கள், 300 கொஸ்டின் மொத்தமாக ஸ்டார்ட் எடுத்து அப்படியே ரொப்பி வச்சுருக்கேன். இது இல்லாமல் இதுக்கு டீட்டெயிலாம் இதோ பாருங்கள், இந்த புக்கில் டீட்டெயில். ஸோ மிஸ் ஆகுமா யோசிச்சு பாருங்கள். இப்போ ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக, அதே போல் இங்கே பாருங்கள் ரியல் அனாலிசிஸ்க்கு தனியாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட்டுக்கு தனியாகவே 150 கொஸ்டின், 160 கொஸ்டின். 160 மட்டும்தான் சார் இருக்குமானா நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டால் 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. 15,000 கொஸ்டின்னா மொத்த யூனிட்டி கவர் பண்ணுறது. ஸோ ஓடிக்கு இது பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, இது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, குரூப் தியரி மட்டும். ஸோ குரூப் தியரி மட்டும், ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ரியல் அப்ஸ்ட்ராக்ட் காம்ப்ளெக்ஸு நீங்கள் மெர்ச் பண்ணி படிக்கணும் கான்செப்ட் அப்படின்னா அது இருக்குது பாருங்கள். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், இது மொத்தத்தையும் மெர்ச் பண்ணி அடிக்கணும் சார். இது இருக்குது பாருங்கள் கொஸ்டின். இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் 113 கொஸ்டின் 58வது புக்லெட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு மிஸ் ஆகுமா பார்த்துக்குங்க. அது டோபாலஜி, ஆல்ரெடி டோபாலஜி காமிச்சேன், இதுலேயும் டோபாலஜி கொஸ்டின். ஸோ இது போல் இந்த புக்லெட்டை உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த புக்லெட் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ கொஸ்டின் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம், A to Z ஃபுல் லென்த் கொஸ்டின் 110 கொஸ்டின் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. இல்லை 195 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பிரித்து கொஸ்டினை அப்படியே ஒரு 15,000 கொஸ்டினை பஞ்சாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்லெட் தனியாக நீங்கள் வாங்கிக்கணும். இது டெய்லி மார்னிங் டெஸ்ட் அடித்து பார்க்கணும். மொத்த டெஸ்ட் கொஸ்டின் ஒரு இடத்துல நமக்கு லம்பாக கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் மார்னிங் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் என்ன தான் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்த ஈவினிங் டைம் ஒரு வார்ம் அப், டீ பிரேக் மாதிரி. ஸோ டீ குடிச்சிக்கிட்டே இந்த டீட்டெயில் சொல்யூஷனை படித்து பார்க்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். இது இல்லாமல் நான் ரெகுலராக வீடியோ கொடுக்க போகிறேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்ப நாள் போஸ்டிங் வாங்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார், ஆனால் என்னால் வாங்க முடியல, இதுக்கு என்ன ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஆதங்கமாக கேட்டதுக்காக தான் இது ரெடி பண்ணது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே கொரியர் ஜெராக்ஸ் தான் நீங்கள் எனக்கு பே பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுக்க வேண்டியது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு கொரியரு, ஷிஃப்டிங் சார்ஜ், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒர்க்கு அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே. இந்த ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இது போல் டெஸ்ட் பேட்ச் போடுறேன் தெரியுமா. 110 கொஷினு ஒரு வீக்குக்கு 4 டெஸ்ட்டு போட்டுட்டு வரேன். அது தனியாக இந்த கொஷினில் ஆட் ஆகிடும். ஸோ ஒரு கொஷினுக்கு 110 கொஷின் ஃபுல் சிலபஸ்ஸு. மண்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே, சண்டே இந்த டேட்டில் கொஷின் டெஸ்ட் பேட்ச் போட்டு கொஷின் கொடுத்துட்டு வரேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களும் அது கிடச்சிச்சின்னா போதும், இது எனக்கு போதும் நான் லாஸ்ட் மினிட் டைமுக்கு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில். ஓகே ஃபைன். இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன். ஸோ புக்கிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. சார் நீங்கள் மெட்டீரியல் மட்டும் தான் சார் கொடுக்குறத பற்றி பேசுகிறீங்க, எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட்? ஆல்ரெடி கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கண்ணே. 1500 வீடியோ கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி இந்த மெட்டீரியல் ஷோ பண்ணுற வேலைலாம் இல்லை. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னது கிளாஸஸ் தான் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஒரு நாளைக்கு 50 ப்ராப்ளம் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி அப்படியே எக்ஸாமில் போய் உட்காந்து நீ அந்த டிக்கெஸ்ட் வர வேலை தான். 110 நீ அடிக்கணும். ஸோ நீங்கள் 110 அடிச்சுட்டு வர்றதான் என்னுடைய ஆசையை. ஒவ்வொருத்தரும் 110 நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே 110 கொஷினை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ எஜுகேஷன் எனக்கு தேவையில்லடான்ற அளவுக்கு நீங்கள் போகணும். ஓகே. இருக்கிற 40 டேஸ்க்கு இதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அனைவரும் போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.